வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். ஒரு சிசு ஒன்றினுடைய உடல் தொடருந்தொன்றிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தலைமையிலான இந்த அரசாங்கம் நீண்ட காலத்துக்கு நீடிக்காது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கு அமெரிக்கா விதித்த வரியை குறைத்திருக்கிறது. அது தொடர்பான தகவலை தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். அத்தோட செம்மணி மனித புதைகுழி சார்ந்த தகவலும் இந்த காணொளியில் உங்களுக்காகவே இருக்குது. முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலாவது செய்தி உங்கள் எல்லாருக்குமே கோபம் வர வைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. புத்தளத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தொடருந்தினுடைய கழிவறையில் இருந்து பல நாட்கள் பழையது என்று நம்பப்படுகிற ஒரு சிசுவினுடைய உடலம் மீட்கப்பட்டிருக்குது. அந்த தொடருந்தினுடைய கழிவறையை சுத்தம் செய்கிற பணியாளர் சுத்தம் செய்ய போன நேரத்தில் அந்த உடலத்தை பார்த்து தெமட்டகுட காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார். காவல்துறையினர் வந்து அந்த உடலத்தை ஆராய்ந்து அது தொடர்பான தகவலை கொழும்பு மேலதிக நீதவானிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கொழும்பு மேலதிக நீதவான் இந்த சிசுவினுடைய உடலத்தை பரிசோதனைக்கு உட்படுத்தி அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அறிவித்திருக்கிறார். எனவே இந்த செய்தி உங்கள் எல்லாருக்குமே நிச்சயமாக கோபம் வர வைக்கும். நீங்களே யோசித்து பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய ஊரென்று எடுத்துக்கொள்வோம். உங்களுடைய ஊரில் எத்தனையோ பேர் குழந்தை வரம் கேட்டு 5, 6, 10, 15 இதுவரைக்கும் குழந்தை கூட வரமாக கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்தோடு எத்தனையோ பேர் இருக்கிற நேரத்தில் ஒரு சிசுவினுடைய உடலை இந்த தொடருந்தில் கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கு அது பழையது என்று சொல்லப்படுது. நீண்ட நாளைக்கு முன்பு அந்த சிசு உயிரிழந்திருக்கும். ஆனால் அதை இந்த தொடருந்தினுடைய கழிவறைக்குள்ள கொண்டு வந்து வைக்கிற அளவுக்கான மனநிலையோட அந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார்கள் என்றால் இதை எப்படி சொல்ல முடியும்? இப்படியானவர்களுக்கு உண்மையிலே சரியான முறையில் கண்டறிந்து அவர்களுக்கு மிக கடூழிய சிறை தண்டனை விதிக்க வேண்டும். அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் என்றதை தாண்டி அவர்கள் எவ்வளவு துன்பப்பட முடியுமோ அந்த அளவுக்கு துன்பப்படுத்துகிற மாதிரியான தண்டனையை கொடுக்கணும் என்றது என்னுடைய கருத்து. இது தொடர்பான உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் நீங்கள் குழந்தை வரம் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த மாதிரியான மிக கேவலமான மனநிலையுடையவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பது மனவேதனை தார தகவல். அடுத்த செய்தி மிக முக்கியமானது. ஏனென்றால் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அந்த கருத்துக்கள் சரியானதா பிழையானதான்றதை அவர் சொன்ன கருத்தை நான் உங்களுக்கு சொன்னதுக்கு பிறகு உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் எப்போவுமே ஆளுங்கட்சியில் இருக்கிறவர்களை வீழ்த்துறதுக்கான கருத்துக்களை முன்வைப்பார்கள். அதில் மாற்று கருத்து இல்லை. நான் சொல்கிற அந்த கருத்தை கேட்டுட்டு அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. அவர் சொன்ன கருத்தை தமிழ் வடிவத்தில் வாசிக்கிறேன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பொய்களை கேட்டு கேட்டு இன்று மக்கள் பொறுமை இழந்து விட்டனர் என்பதை அமைச்சர் லால்காந்த் நன்கு அறிந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பொய்களை கூறிக்கொண்டு நாட்டை நிர்வகித்து செல்ல முடியாது என்பதை இப்போதாவது அரசு உணர வேண்டும். பொய்களுக்கு ஆயுள் குறைவு என்பது இதன் மூலம் தெளிவாகிறது. அரசியல்வாதிகளுக்கான பாதுகாப்பே அரசுக்கு பாரிய சுமை என தேசிய மக்கள் சக்தி பரவலான பிரச்சாரங்களை முன்னெடுத்தது. ஆனால் இன்னும் குறுகிய காலத்தில் அரசின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என எவரும் தனித்து வீதியில் செல்ல முடியாத நிலை ஏற்படலாம். எனவே அவர்கள் முன்னரை விட தமக்கான பாதுகாப்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது ஒரு கட்டத்தில் அவர்கள் வீதிக்கு இறங்குவதை தவிர்க்க முடியாது. கடந்த ஆட்சி காலத்தில் செவனகல சீனி தொழிற்சாலைக்கு குரல் கொடுப்பதாக கூறி லால்காந்த சுனில் ஹந்துன்னெத்தி ஆகியோரே ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர். அன்று இவ்வாறு முதலை கண்ணீர் வடித்தவர்கள் இன்று அதனை சிறிதும் பொருட்படுத்தாமல் உள்ளனர். 9 மாதங்கள் என்ற குறுகிய காலத்தில் அரசின் இயலாமையை மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளனர். பல அரசியல்வாதிகள் அரசின் நிதியை உகண்டாவில் பதுக்கி வைத்திருப்பதாக கூறினர். ஆனால் இன்று வரை அரசால் அதனை நிரூபிக்க முடியாமல் போயுள்ளது என்று அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த உகண்டாவில் பணம் பதுக்கி வைத்திருந்த தகவல் தொடர்பாக
அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஆற்றிய உரையை நாங்களும் பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அந்த விடயத்தை வலியுறுத்தி வந்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அது தொடர்பான ஏதாவது ஒரு நடவடிக்கை வேகமாக எடுக்கப்பட்டிருக்கிறதான்னு கேட்டால் இல்லை. எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்ட அது உறுதிப்படுத்தப்பட்ட உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அது சாத்தியப்படுமா என்பது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒன்றுதான். ஏனென்றால் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் அரசு தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு நாமல் ராஜபக்ச அவர்கள் அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுக்கு ஒரு சவால் விடுத்திருந்தார். உகண்டாவில் கொண்டு போய் பணம் பதுக்கி வைத்ததாக அதிகாரத்தில் இல்லாமல் நீங்கள் சொல்லி கொண்டிருந்த நீங்கள் இப்போ அதிகாரத்துக்கு வந்திருக்கிறீர்கள், அதை முடிந்தால் உறுதிப்படுத்தி காட்டுங்கன்றதை தன்னுடைய சவாலாக விடுத்திருந்தார். எனவே எதிர்க்கட்சி என்ன கருத்து சொன்னாலும் அதை நாங்கள் தவிர்த்து விட்டும் போக முடியாது. அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் ஆட்சிக்கு வாரதுக்காகத்தான் அந்த கருத்துக்களை சொன்னாரா, இல்லை என்றால் எதிர்காலத்தில் இன்னும் 4 ஆண்டுகள் இருக்குது, அன்னளவாக 4 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இருக்க போறார். ஆட்சியில இருந்து என்னென்ன உண்மைகள் எல்லாம் வெளியில கொண்டு வர போறார் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி அந்த 4 ஆண்டுகளுக்குள்ள அந்த உகண்டா தொடர்பான எந்த தகவல்களும் வெளிவராம உகண்டா தொடர்பான தகவலே பொய்யாக இருக்குமாக இருந்தால் அடுத்த முறை தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வாரதுக்கு பாரிய அளவான பின்னடைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும். ஏனென்றால் இதை மாதிரி எத்தனையோ தகவல்கள் பொய்யா இருக்கும் என்று மக்கள் கூட சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது உங்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சியான செய்தி, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. உங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும், இந்த ஆண்டினுடைய 4ஆம் மாத காலப்பகுதியில் அமெரிக்கா இந்த வரி தொடர்பான தகவலை வெளியிட்டது. வெறுமனவே இலங்கை மாத்திரமல்ல, அமெரிக்காவுக்குள்ள எந்த நாட்டில் இருந்தெல்லாம் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகிறதோ அந்த நாடுகளுக்கென்று வரி விகிதத்தை அறிவித்திருந்தது. அதற்கு பிறகு 1 மாத காலம் இருக்கும், அதுக்குள்ள பேச்சுவார்த்தைகளை நடத்தலாம். அதுக்கு இடையில நாங்கள் குறைக்கிறதுக்கு உறுதிப்படுத்தி அதை வெளியிட்டு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது அமெரிக்கா சொல்லியிருந்தது. அந்த நேரத்தில் முதலாக வரி விகிதத்தை அறிவிக்கும் போது இலங்கைக்கு 42% வரி விகிதத்தை அறிவித்திருந்தது. அதற்கு பிறகு உறுதிப்படுத்தி இந்த மாதத்தினுடைய ஆரம்ப கால பகுதியில் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. இலங்கைக்கான வரியை 42% இருந்து குறைத்து 30% அறிவித்திருந்தது. எப்படி என்றால் இலங்கையிலிருந்து என்னென்ன பொருட்கள் எல்லாம் அமெரிக்காவுக்குள்ள போகுதோ அதற்கு 30% வரி என்று அறிவித்திருந்தது. அதே நேரத்தில் இன்னொரு ஒரு மறைமுகமான எச்சரிக்கையாக கூட விடுத்திருந்தது என்று சொல்லலாம். இலங்கைக்கு நாங்கள் இப்படி வரி விதித்திருக்கிறோம், எதிர்காலத்தில் நாங்கள் 30% வரி விதித்திட்டோம் என்றதுக்காக அமெரிக்காவில் இருந்து வர பொருட்களுக்கு இலங்கை வரி விகிதத்தை அதிகரிக்குமாக இருந்தா இலங்கை எத்தனை சதவீத வரியை அதிகரிக்குதோ, இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்காவில் இருந்து வர பொருளுக்கு இப்போ 10% வரி இருக்குண்டா இலங்கை அமெரிக்கா நீங்கள் உங்களுக்கு 30% போடுறீங்களா, உங்களுக்கு நாங்கள் செய்கிற வேலை என்று போட்டு அதை 15% ஆக்கினா 5% கூட்டினா அமெரிக்கா இலங்கையில் இருந்து வர பொருட்களுக்கு 30% வரி அறிவித்தது தானே, அது 35% உயர்த்தும் என்ற ஒரு மறைமுகமான எச்சரிக்கையை கூட விடுத்திருந்தது. அதற்கு அடுத்தபடியாக அதாவது இந்த மாதம் 8ஆம் மாதம் 1ஆம் நாளில் இருந்து இந்த வரி நடைமுறைக்கு வருகிறது என்பது அமெரிக்கா அறிவித்திருந்தது. ஆனால் இலங்கை இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழு ஒன்று அமெரிக்காவுக்கு கூட போயிருந்தது. இந்த 30% வரியை குறைக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கிறதுக்காக. அந்த அடிப்படையில் இன்றைய நாளில் வெள்ளை மாளிகை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இலங்கையில் இருந்து அமெரிக்காவுக்குள்ள இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்களுக்கு 20% வரிதான் அறவிடப்படும் என்பதை அறிவித்திருக்கிறது. எனவே 30% இருந்து 20, முதல் அறிவித்ததை பார்த்தா 42, இப்போ 20 வந்திருக்கு. 22% வரி விலக்குன்றது சொல்ல முடியாது, அது ஏதோ குறைச்சிருக்கு. இப்போ நாங்கள் எப்படி சொல்கிறோம், ஒரு பொருளுக்கான விலையை தீர்மானிக்கும் போது கொஞ்சம் கூட்டி சொல்லித்தான் அந்த இடத்துல வந்து நிற்போம். அதே மாதிரி எதோ அதிகமாக நாங்கள் சொல்லி அதை குறைவாக வாங்குறதுக்கு பார்ப்போம். அதே மாதிரி அமெரிக்கா 20% வரி என்று அறிவித்திருக்கிறது. இது இலங்கை பேச்சுவார்த்தை நடத்தினதால் தான் நடந்ததான்றது தெரியல. ஏனென்றா பல நாடுகளுக்கு இந்த வரி குறைப்பை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக தெற்காசிய நாடுகளான பங்களாதேஷுக்கு 35% இருந்து 20% வரியை 20% குறைச்சிருக்குது. பாகிஸ்தானுக்கு ஏற்கனவே 30% வரி போடப்பட்டிருந்தது, இப்போ 19% வரி போடப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு 27% வரி அப்படியே இருக்குது. அதை விட பிரேசிலுக்கு 50% வரி விதிக்கப்பட்டது, ஆனால் தற்போது 10% வரியாக வந்திருக்கிறது. இஸ்ரேலுக்கு 15% வரி
அளவிடப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்குமான வரி விகிதத்தை வெளியிட்டிருக்கிறது. எனவே இலங்கையிலிருந்து பேச்சுவார்த்தைக்கு போனதுதான் காரணமாக இருக்குமான்னு கேட்டால் அது சொல்ல தெரியல. ஆனால் எல்லா நாடுகளிலையும் இருந்து அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். இங்கே இருந்து போன பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் இது சாத்தியப்பட்டிருக்கின்றதை தான் சொல்ல முடியும். எனவே நாங்களும் எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இதே வேளையில் சஜித் பிரேமதாச அவர்கள் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவொன்று போட்டு இது வரவேற்கப்பட வேண்டியது இந்த நாட்டுக்கு கிடைத்த வெற்றி என்பதை போட்டு இந்த 20% வரியை இன்னும் 15% மாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கணும்ன்றதை சொல்லியிருக்கிறார். எனவே எதிர்காலத்தில் இந்த வரி இன்னும் குறைக்கப்படுகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உண்மையிலே இது ஒட்டுமொத்தமாக இந்த நாடு ரீதியாக நாங்கள் அவதானிப்புமாக இருந்தால் இது மிகப்பெரிய வெற்றி என்று தான் சொல்ல முடியும். எதிர்காலத்தில் இன்னும் அதை குறைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் நல்லது தான். எனவே இந்த பேச்சுவார்த்தை மூலமாக இது சாத்தியப்பட்டிருந்தால் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் நாங்கள் மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த செய்தி செம்மணி மனித புதைகுழி தொடர்பானது. ஒரு முக்கியமான தகவலை சொல்லி எலும்புக்கூடுகள் தொடர்பான தகவலை சொல்கிறேன். மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய பணிப்பாளரான டி கனகராஜ் இன்றைய நாளில் ஒரு தகவல் ஒன்றை சொல்லியிருக்கிறார். எதிர்வருகின்ற திங்கட்கிழமை, அதாவது 8ஆம் மாதம் 4ஆம் நாளில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி பகுதியை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய 3 ஆணையாளர்கள், அதை விட 2 பணிப்பாளர்கள், அத்தோட யாழ் பிராந்தியத்தினுடைய உறுப்பினர்கள் நேரடியாக சென்று பார்வையிட போகிறார்களாம். அதன் போது அங்கு அகழ்வு பணியில் ஈடுபடுகிற பணியாளர்களோட கலந்துரையாட போகிறார்கள். அதுபோல காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய உறவினர்களோட கலந்துரையாட போகிறார்கள். அதை தாண்டிய பலரோடு அங்கே கலந்துரையாடல்கள் இடம்பெறும் என்று அறிவித்திருக்கிறார். எனவே எதிர்வருகின்ற, அதாவது அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் 9ஆம் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் தொடங்குது. எனவே அதில் இந்த செம்மணி மனித புதைகுழி தாக்கம் செலுத்தும் என்றதை இந்த செயல்கள் மூலமாக உணர முடியுது. ஆனாலும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முடிந்த அளவு இது தொடர்பான அழுத்தங்களையும் இது தொடர்பான வலியுறுத்தல்களையும் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய அளவில் வலியுறுத்தணும். ஏனென்றால் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள். தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறவர் போய் சொல்றது வேறு, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் போய் சொல்றது வேறு. ஏனென்றால் அவர்கள் ஒட்டுமொத்த கிடைத்த வாக்குகளுக்கான பிரதிநிதிகளாக இருக்கும்போது அதில் சரியான முயற்சியை எல்லா அரசியல்வாதிகளும் முன்னெடுக்கணும் என்றது ஒரு பெரிய வேண்டுகோள். எதிர்காலத்தில் அவர்கள் அதுக்கான முயற்சி எடுப்பார்கள். ஏனென்றால் அடுத்த மாதம் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் இடம்பெறப்போது அதில் இலங்கை தொடர்பான விடயமும் இருக்குது. எனவே பார்க்கலாம் பொறுத்திருந்து. இன்றைய நாளில் 4 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 122 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்குது. மொத்தமாக 112 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தகவல். 1ஆம் கட்டம் 2ஆம் கட்டம் சேர்த்து மொத்தமாக 36 நாட்கள் அகழ்வு பணி நடந்திருக்கிறது. இந்த 36 நாட்களில் தான் 122 மனித எலும்புக்கூடுகள் மீட்க மீட்கப்பட்டிருக்கிறது. நிறைய குழந்தைகள், சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் எல்லாம் மீட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பலர் இதற்கான அழுத்தங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் இன்னும் பல கொடூரங்கள் இந்த மனித புதைகுழி மூலமாக வெளியில் வரும் என்றதை உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் இதை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளணும், அதற்கான அழுத்தங்களையும் கொடுக்கணும் என்றதை இந்த காணொளியில் பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.